நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் துளாராசி மற்றும் துளாலக்ன அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்க போட போகிறீங்க. நிறைய விஷயங்கள் அவ்வளோ சாதகமாக இருக்குது. அதன் பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சிலது இருக்கத்தான் செய்யுது. அது எது நீங்கள் செய்யலாம், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதை எப்படி நீங்கள் மீண்டு சூப்பராக இந்த மாதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதம் ஒரு சூட்சுமமான மாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய அஞ்சாம் வீடு அப்படின்றது தாங்க மனசு. அனைத்து விஷயங்களும் அஞ்சாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டது. அஞ்சாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன், செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் அங்கதான் இருக்காரு, ராகுவோட இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியே 6ஆம் வீட்டுக்கு போய் உச்சம் பெறார். அப்ப ராசிநாதன் சக்கரவர்த்தி ஆறாருன்னா நீங்க சக்கரவர்த்தி ஆக போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ நெகட்டிவான விஷயங்கள் கூட பாசிட்டிவா சக்கரவர்த்தியினுடைய அமைப்பு இருக்கு. அப்போ உங்களை என்ன கேட்க போறாங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம், எப்படிரா சாதிச்ச, எப்படிமா சாதிச்சீங்க, முடியவே முடியாது, இந்த பிசினஸையே க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன ஐடியா யூஸ் பண்ணீங்க, இந்த அளவுக்கு ஃப்ளோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு மழைக்குள்ள நினையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஃபர்ஸ்ட் இந்த மாசத்தை நீங்க மறக்கவே முடியாது. ஏன்னா சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீங்க எந்த ஏஜ், எந்த ஒரு கேட்டகரி, எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு சேலஞ்சஸ் பயங்கரமாக தான் இருக்கும். அந்த சேலஞ்சஸ்க்கு உண்டான சொல்யூஷனை காமிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் முழுக்க இருக்கு. அப்படின்னா வேற என்னங்க வேணும்? ஸோ ஃபேமிலி, பிஸ்னஸ், வேலை எல்லாமே சம்திங் சூப்பரா இருக்கு. அது எதனால அப்படின்னா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க இல்லையா? சூரியன் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார், அது லாபஸ்தானம். உங்களுடைய புதன் அப்படின்றது உங்களுடைய பிளானிங் லாபஸ்தானத்தை பார்க்குது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய போராட்டங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குது. அண்ட் குருனுடைய அருளோட பார்க்குது. அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு விஷயங்கள் நீங்க மேபி நீங்க நினைக்கலாம், ஒரு 10 இயர்ஸா படாத பாடுபட்டு இருக்கோம், சொல்யூஷனே வரல. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்காக நீங்க அரும்பாடு பட்டு இருக்கீங்க, நிறைய செலவு பண்ணியாச்சு, உடம்பு அவ்வளோ வாட்டி வதச்சிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போய் வேண்டாம்ப்பா, குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு மனசை விட்டவங்க கூட இப்போ உங்களுக்கு யாரோ வழிகாட்டி ஆட்டோமேட்டிக்கா அனைத்து பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணி குழந்தை உருவாவதற்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் மந்தா அமையுங்க. வேற என்ன வேணும்? உங்களுடைய குழந்தைங்களுக்கு பல சிக்கல்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, குழந்தைக்கு சரியா நட வரல, குழந்தைக்கு சரியா பேச்சு வரல, குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமையே போயிட்டு இருக்கு, வெயிட் கெயினே ஆகல அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஏதோ ஒரு வழிகாட்டுதல். அது டாக்டரா தான் இருக்கணும்ன்றது கிடையாதுங்க. மேபி ஒரு கீரைக்காரமா கூட இந்த கீரை குடுமா, குழந்தை எப்படி வருதுன்னு பாருமா, தைரியமா குடுமா அப்படின்னு சொல்லி, சரி எதுவுமே நமக்கு நடக்கல, கொடுத்து பார்க்கலாமேன்னு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சரியாகக்கூடிய அமைப்புகள், உங்க குழந்தை சூப்பராகி என்னடா இது பிரமாதமா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தை படிப்புக்கும் அதேதான். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் என்ன மைனஸ் இருந்தாலும் சரி, இப்போ அதெல்லாம் ஜெல்லாகி ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கு. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ சிறு முயற்சி எடுங்க. டக்குன்னு உங்களுக்கு உரிய இடத்துல உங்களை சக்கரவர்த்தியா உட்காரக்கூடிய அமைப்புல நீங்க போன நாள்ல நீங்க பண்ணக்கூடிய சிறு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் கொடுத்து, ஃபண்டாஸ்டிக்ப்பா, நான் இதுக்காக தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணேன், நீ இவ்வளவு சூப்பரா இருக்கியப்பா, என்னுடைய பிஏவாவே நீ இருந்திருப்பா அப்படின்ற ஒரு போஸ்டிங் எடுத்த உடனே ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப இருக்கு. பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வேலைக்கு போகணும்னாலும் நல்லா இருக்கு. நீங்க யார் அப்படின்றத தட்டி எடுத்து, நீங்க என்னதான் வேலையில இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லி சில அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீலான்சிங் மூலியமா போய் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க, நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த வழியும் தெரியலடா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, அத்தனை வழிகளும் இப்ப தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா,
நீங்க நிறைய பேர் துளாராசி அன்பர்கள் வந்து தொடர் பிரச்சனையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் வரீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சுய ஜாதகத்துல அது முடிஞ்சிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவலா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். நீண்ட நாளா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல சேர்ந்து வாழலாமே, இதுதானே உன்னுடைய மைனஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரமாயி திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதுவுமே ஒரு சொல்யூஷன் வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா அதே இடத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் போக போறார். 6ஆம் வீட்டுல சூரியன் ஃபண்டாஸ்டிக், 6ஆம் வீட்டுல சனி ஃபண்டாஸ்டிக். ஆனா அந்த ரெண்டு ஃபண்டாஸ்டிக்கான பிளானட்ஸுமே தனக்கு போய் உட்கார்ற இடம் ஃபண்டாஸ்டிக். ஆனா அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஜென்ம எதிரிகள். இது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா ஒரு சூப்பர் ப்ராஜெக்டோட ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா சைனா என்ன சொன்னாலும் இந்தியா அகேன்ஸ்ட், இந்தியா என்ன சொன்னாலும் சைனா அகேன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே அந்த இடம் பாசிட்டிவ். அப்ப எப்படி இருக்கும், ஃபைட் வந்து டஃப்பா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வின் பண்ணுவோமா வின் பண்ண மாட்டோமா, இதுதானே முக்கியமான பாயிண்ட். அதுவும் எப்போ வருது, மாசத்தினுடைய 15th இருந்து உங்களுக்கு வந்து போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்க சுய ஜாதகத்துல சூரியன் வலுத்திருக்கா, சனி நல்லா இருக்கா, இப்போ அந்த 6ஆம் வீட்டுக்கு அகெயின்ஸ்டான பிளானட்ஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் கிளியர் கட்டா நீங்க அனலைஸ் பண்ணணும். புது புது ப்ராஜெக்ட்ஸ், புது புது சொல்யூஷனும் இங்க வரும். ஆனா அது எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெள்ளன் தெளிவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த தெள்ளன் தெளிவா கான்சென்ட்ரேட்டடா நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரு வந்து வழிகாட்டியே தீரும். ஏன்னா குரு வந்து உங்களையும் பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், உங்களுடைய 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ அந்த வழியை தேர்ந்தெடுக்க கூடியது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீடும் குருவனுடைய வீடு தானே. சோ அப்படி இருக்கும்போது யார்கிட்ட எதை எப்போ அப்படின்ற நிதானம் டஃப் ஃபைட்டுன்னு வரும்போது எப்பயுமே வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. சிம்பிளா நான் சொல்றேனே, ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுல ஏபின்ற கொஸ்டின் கொடுத்திருக்கான். ஒன்னு சூப்பரா தெரியுது, ஒன்னு சூப்பரா தெரியல. அப்ப கவலையே இல்லையே, தெரிஞ்சதை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஆனா இங்க என்ன ஆகும்னா ஃபுல் பேப்பரும் கொஸ்டின் பேப்பரும் ஃபண்டாஸ்டிக்கா எல்லாமே தெரியும். அப்பதான் அங்க சிக்கல். நீங்க என்ன பண்ணணும், எதை ஷார்ட்டா எழுதுனா எதை ஸ்வீட்டா எழுதுனா மார்க் வரும். எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு 2 மார்க் கேள்வியா நீங்க வந்து ஒவ்வொரு பக்கம் எழுதுனீங்கன்னா 20 மார்க் கேள்விக்கு உங்களுக்கு டைம் இல்லாம போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சும் மிஸ் பண்ணும்போது எவ்வளவு டென்ஷனா இருக்கும். நான் சொல்றேன், இந்த எக்ஸாம்பிளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வீடு வேணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணுன்றப்ப தேடிட்டே இருப்பீங்க. இப்ப 2 வீடு வந்து அமையும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், யாராவது அதுல எக்ஸ்பர்ட்டோட நீங்க போய் பேசி டிஸ்கஸ் பண்ணி தென் அனலைஸ் பண்ணி தென் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன, டிஸ்கஸ், அனலைஸ் அண்ட் தென் டிசைட். ஸோ அந்த மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் நல்லா இருக்கும். இப்ப நடக்கிற திசாபுத்தி என்னன்னு கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு ஃபேவரபிளான பிளானட் வந்து சூரியனா சனியான்னு பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஜாலின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வின்னிங் சீக்ரெட்டே வந்து ஜாலி தான். எதையும் ஜாலியா எடுத்துக்கோங்க. ஓகே இது இப்படி, அது எப்படி, ஓகே இது கிடைக்கல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அக்செப்டன்ஸோட நோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அக்செப்டன்ஸை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிராளி யாராக இருந்தாலும் சரி அவங்க தவிடு பொடி ஆயிடுவாங்க. சோ அப்ப கவலையே வேண்டாம். ஏன்னா 6ஆம் வீட்டுல சனி வந்தாலே சூப்பர், 6ஆம் வீட்டுல சூரியன் வந்தா சூப்பர், அது உங்களுடைய ராசிநாதன் அங்க இருக்கார். சோ இங்க வேண்டியது அனலைசேஷன் அண்ட் ஜாலின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்துக்கும் சொல்யூஷன் தீர்ந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பரா போவீங்க. மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு, குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் கொடுக்கறதுக்கு குரு பகவான் காத்துட்டு இருக்கார். ஆனா கொடுக்கறது குருன்றப்போ
நீங்கள் அனலைஸ் பண்ணி தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் தெள்ளன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் நான் உங்களுடைய சந்திராஷ்டமம் எந்த நிமிஷம் ஆரம்பிக்குது, எந்த நிமிஷம் முடியுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பெரும் ஆதரவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. சந்திராஷ்டமத்தை நீங்கள் மனசை நிதானமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா போகிறோம். ஸோ உங்களுடைய டோட்டல் வின்னிங் சீக்ரெட் என்ன? நிதானம் அண்ட் ஜாலி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டெய்லி காலையில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் சிவனேன்னு உட்காருங்க. ஃபோன் எல்லாம் தள்ளி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளை பாருங்கள். ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அவசரமாக கிளம்பக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் நிம்மதியாக உட்காந்து எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களான்னு யோசிச்சு உங்களுடைய அம்மானுடைய கையினால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய கைகளால் தண்ணி குடிச்சிட்டு போங்க. அம்மா இல்லைன்னா வெளியூரில் இருந்தாலும் சரி அல்லது அவங்க இல்லைன்னாலும் சரி, இதை மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்களேன். ஃபண்டாஸ்டிக்காக இருப்பீங்க. ஸோ விஷ் யூ குட் லக் துளாராசி அன்பர்களே. இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம், மன சந்தோஷத்துக்குள்ள நினையக்கூடிய மாதம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.